வணக்கம், வெல்கம் டு சாக்கித்ராம் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஷாப்பிங் vlog அப்படிங்கிறதுனால மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸையும் எங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. இப்போ நம்ம இருக்கிறது பெங்களூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு மாலில் தான். அந்த மாலில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் தனியாகவே இந்த தடவை செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்க எல்லாமே அட்ராக்ஷனாகவும் இருந்தது. ப்ரைஸ் வந்து எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. அதனால் உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கிறது வந்து ஒரு வேக்ஸ் கேண்டில் தான். எல்லாமே வந்து ஃப்ரூட் ஷேப்பில் அப்புறம் வெஜிடபிள் ஷேப்பில் எல்லாமே டிசைனாக இருந்தது. இது எல்லாமே வந்து 30 rupees 25 rupeesனு ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுட்டுருக்கிறது வந்து ஒரு செராமிக் செட்டு தான், கேண்டில் செட் தான். இது வந்து ஒரு எல்இடி லேம்ப். கேண்டில்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. கிஃப்ட் பேக்கிங்காகவும் தனியாக நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹேங்கிங்காக ஸ்டார்ஸ்லாம் வந்து 5 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 500 rupees வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையுமே வச்சுருந்தாங்க. குவாலிட்டி அந்த மெட்டீரியலுமே சூப்பராக இருந்தது. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கிறது வந்து 8 rupees தான் சொன்னார். இப்போ இந்த கையில் வச்சுட்ருக்கிற லைட் வந்து ஃப்ளோட்டிங் தியான்னு சொல்லுவோம். நம்ம தண்ணியில் வந்து அதை அப்படியே விட்டுட்டு லைட்டை ஆன் பண்ணி விட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் கேப்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் இன்னும் நிறையா வந்து ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். எல்இடி லேம்ப்ஸ்க்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ வெரைட்டிஸ் இந்த தடவை இருந்தது. கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை, ஈவன் தீபாவளிக்கு கூட நம்ம டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்னதாக இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 500 rupees சொன்னாங்க. ஃபுல்லாகவே ஆல்ரெடி டெக்கரேட் பண்ண ஒரு ட்ரீ தான் இது. ரொம்பவே ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரீ வந்து ஆக்சுவலாக வெளியில் எங்கேயாவது வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100 rupees சொல்லுவாங்க. இது இங்கே வந்து 35 rupees தான் சொன்னாங்க. நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த பேர்லாம் குட்டி குட்டியாக ஸ்னோ பேர்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. சீரியல் செட்டுக்குமே வந்து எந்த டிசைன் வாங்கலாம், எந்த டிசைனை விட்டுட்டு வரலான்ட்டு மனசே இல்லாத மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறமா இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ட்ரீயில் ஹேங்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். ஜஸ்ட்டு 30 rupeesல ஆரம்பித்து எல்லா ரேஞ்சிலையுமே இருக்குது. இதோட பேஸ் எல்லாமே வந்து அவங்க தெர்மாக்கோலில் தான் பண்ணுறதா சொன்னாங்க. இப்போ நான் வந்து காமிக்கிற இந்த ரெத் வந்து ஒரு நல்ல ஒர்த்துன்னு கூட சொல்லலாம். சூப்பராகவும் இருந்தது. 350 something ப்ரைஸ் சொன்னாங்க. ட்ரீயில் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டாருமே வந்து ட்ரீயில் மாட்டுறதுக்காக தான் சொன்னாங்க. புதுசாக இருந்தது எனக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக அழகாக இந்த டோலக் செட், 6 பீஸ் இருக்கிற டோலக் செட். ட்ரீயில் சுற்றி வைக்கிறதுக்கு நிறைய எல்இடி லேம்ப்ஸ். அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டால் தான். இதுவுமே தெர்மாக்கோலில் தான் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் காட்டன் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு எல்இடி சீரியல் செட். இது 50 rupees தான் டிஸ்கவுண்ட் போக. ட்ரீலெலாம் சுற்றி வைப்போம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரீ ஷேப்பில் இருக்கிற ஒரு எல்இடி லேம்ப் தான். அதுவுமே ஒர்த் பையிங் தான். சாக்லேட் ஷேப்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே ஜஸ்ட்டு தெர்மாக்கோல் மேலே வந்து அந்த ரேப்பர்ஸை சுற்றிட்டு
டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் எல்லாமே வந்து கலராக இருந்தது. குட்டி பசங்க பார்த்தா அவ்வளோ விருப்பப்படுவாங்க. இப்போ பார்க்குற இந்த பெல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் தெர்மாக்கோலை கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இது அக்ரிலிக் பேஸ் பெல்ஸ். இந்த செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை நானுமே வாங்கினேன். ஆக்சுவலாக 2 பீசஸ் இருக்கிற சாண்டா வித் கிஃப்ட் பாக்ஸஸ். இப்போ பார்க்குறது தெர்மாக்கோலில் இருக்கிற ஒரு ஸ்டார் வித் சாண்டா ஃபேஸ். பெரிய ட்ரீ வச்சுருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஹேங் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த குடில் இருக்கும் இல்லையா, அந்த கேசல், அதில் வந்து வைக்கக்கூடிய அந்த உருவ பொம்மைகள் தான். ஸ்டிக்கர்ஸ், அப்புறமா செவத்தில் ஒட்டுறதுக்காக நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து அந்த ஸ்னோக்காக தொங்க விடுவோம் இல்லையா ட்ரீயில், அது. அப்புறம் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும், அப்புறம் பேப்பரில் ஆரம்பித்து நல்ல பிளாஸ்டிக்கில் வரைக்கும் டிசைனாக இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா அந்த கேசல் செட், அதுதான் இது. வெளியில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. மாடு, கண்ணுக்குட்டி, அப்புறமா அந்த குழந்தை இயேசு, எல்லா அந்த ஃபுல் செட்டுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து 1 ஃபீட்லேருந்து 9 ஃபீட் 12 ஃபீட்னு எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே எல்லா இதுலேயுமே கிடைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அவுட் சைடில் நான் காமிக்கிறேன், ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு. இந்த மால்குள்ளே போனதுமே எந்த இடத்துல திரும்பினாலுமே ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து ஸ்டார்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீரியல் செட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த டூ இட் யுவர் செல்ஃப்லாம் பண்ணியிருப்போம். மேலே ஒரு பலூன் எடுத்து அது மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே த்ரெட்டை சுற்றிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற பலூனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்து அதுக்கப்புறமா வந்து லைட்டை செட் பண்ணி சூப்பராக கிராஃப்ட்லாம் செஞ்சுருப்போம். அந்த மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க இவங்களும். ஃபுல்லாகவே வந்து சீரியல் செட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த புட்டிங் வெரைட்டிஸ் எல்லாமே எல்லா ஃப்ளேவர்லேயுமே இந்த தடவை எலைட் பிராண்டோடதே வச்சுருந்தாங்க. ஷோ பீசஸ் தான் நிறையாவே இருந்தது. ஆக்சுவலாக இந்த அக்கேஷனுக்கு தான்ட்டு இல்லாமல் நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே யாரெல்லாம் வந்து அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸில் வந்து இந்த புட்டிங்லாம் இருந்ததுங்க. கேரட் புட்டிங், அப்புறமா பனானா, ஜாக் ஃப்ரூட், டேட்ஸ், அப்புறமா வந்து சாக்லேட்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ளேவரில் வந்து இந்த எலைட் பிராண்டோட புட்டிங்ஸ்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சாண்டா ஹவுஸ் செட்டு தான். கீழே குட்டியாக ட்ரெயின் இருக்குது, அந்த பக்கம் ஸ்னோவில் வந்து அந்த ட்ரீஸ்லாம் இருக்குது, அதோட மேலே வந்து ஹவுசஸ் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருந்தது. இங்கே வந்து மேலே வந்து அந்த ஜீசஸ் செட் இருந்தது. அதுக்கப்புறமா மேலே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த போலார் பேர் தான். இது ஆக்சுவலி வந்து தெர்மாக்கோலில் தான் மேலே ஃபர் வச்சு ஒட்டியிருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ் தான், ஆனால் ப்ராடக்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. கீழே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே டெக்கோர் ஐட்டம்ஸ் தான்.
நிறைய வால் ஹேங்கிங்ஸ், நிறைய லைட் ஐட்டம்ஸ், அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. இந்த கேஸில் வாங்கிட்டு தான் இந்த ஸ்டாச்சூஸை வந்து உள்ளே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வெளியில் வச்சுருந்தாங்க. காமிச்சேன் இல்லையா? ஆக்சுவலாக வந்து இந்த டால் வந்து நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. பார்த்திங்களா இவ்வளோ அழகாக திரும்பின இடம் எல்லாமே ஸ்டாராக தலைக்கு மேலே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்த நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. ஆனால் இப்போ எந்த இடத்துல இருக்கேங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை இல்லையா? ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் இருக்கிற ராயல் மார்ட் ஹைப்பர் மார்ட்டுங்கிற பிளேஸில் தான் இந்த ஹோல்சேல் ஷாப் உள்ளேயே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே அவ்வளோவுமே எல்லாமே ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே சீப்பாக இருந்தது ஹோல்சேல் ரேட்டில். ஃபுல் வ்ளாகை வந்து நான் இன்னொரு நாள் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் பதிவிடுங்க. முடிஞ்சால் நான் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிற ட்ரீஸை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு இன்னொரு vlogல போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.